அல்ஹம்துலில்லா. வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இன்னும் நம்ம இப்போ குரான் பார்க்குறோம். குரான் பார்க்கையில குரான் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி விருப்பத்தோட நம்ம குரானை துறக்கணும், நம்ம அல்லாஹ்வுக்கு உள்ளச்சத்தோட வாழணும் அப்படின்னா நம்ம அதுக்காகத்தான் குரானை பார்க்குறோம். அந்த அல்லாஹ் குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்குற நோக்கத்தோட குரானை பார்க்கணும். குரானை ஓதணும், ஓதிட்டு வைக்கணும் அப்படி எண்ணங்களோட பார்த்தா அல்லாஹ் சொன்ன செய்திகள் எதுவுமே நம்மளுக்கு கவனிக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சொன்ன செய்திகளை கவனிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா அதுபடி நம்ம வாழணுமேண்டு அந்த உள்ளச்சத்தோடைய அந்த பயத்தோட தான் நம்ம குரானை பார்க்கணும். அப்போ நம்முடைய விருப்பத்தை பொறுத்து தான் அல்லாஹ் நமக்கு அதுக்கான விளக்கத்தையும் காட்டுவான். அப்போ குரான் கையில் எடுத்த கையோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். எங்கள் இறைவனே, பணிவோடு அல்லாட்ட எங்கள் இறைவனே, எங்களுடைய பாவங்களுக்கும் உலக மக்கள் யாரையெல்லாம் நீ நாடி இருக்கியோ அவங்களுடைய பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து எங்களே குற்றம் பிடிக்காம இருப்பாயாக அப்படின்னு அல்லாட்ட கேட்கணும். எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்திருப்போம், யாரை பற்றி பேசியிருப்போம், எதை பார்த்துருப்போம், நம்ம நன்மைக்கு செலவு செய்கிறதுலேருந்து பிறருக்கு எந்த நேரத்தை எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணிட முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் எவ்வளவு நம்ம தவறுகள் நம்மளை அறியாமே தவறுகள் செய்திருப்போம், அறிஞ்சும் செய்திருப்போம், எல்லாமே இருக்குது. அப்போ நம்மளுடைய பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம். கேட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும், குரானை திறக்கும்போது அல்லாஹ் நீ உன்னுடைய வாக்குறுதி தான் இந்த குரானில் எல்லாமே இருக்குது, அதை எங்களுக்கு தெளிவாக்கி கொடு. இன்னும் உன்னுடைய வாக்குறுதிப்படி எங்களை வாழவை, எங்களை நேர்வழிப்படுத்து, எங்களை சுகனத்துக்குரியவர்களாகவும் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக. நம்மளுக்கு அந்த மாதிரி சொர்க்கம் வேணும்னு நம்ம அந்த ஒரு எண்ணத்திலே குரானை பார்த்து வாழ ஆரம்பிக்கணும். நம்ம குரான் பார்க்கும்போது இந்த ஒரு விருப்பத்தோட உள்ளச்சத்தோடு திறந்து ஒவ்வொரு ஆயத்தாக பார்க்கணும், ஒவ்வொரு தாளாக பார்க்கணும். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அமைதியாக நிதானமாக பார்க்கும்போது நிறையா செய்திகள் நம்மளுக்கு விளங்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் குரான் தான் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்ம மொழி அரபு இல்லைல்ல, அரபில் இருந்தால் தான் அரபு மொழியில் இருந்தால் அரபு பார்த்தா நம்மளுக்கு புரியும். நம்மளுடைய மொழி தமிழ் மொழியில் இருக்கிறனால நம்ம தமிழில் நிதானமாக பார்க்கணும். அப்போ நிறைய செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செய்திகளும் அதில் வரும். இது கரெக்டாக இருக்கே, இப்படித்தான் நடக்குது, அதையெல்லாம் நம்ம சிந்திப்போம். இன்னும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற செய்தி அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம குரானை கவனத்தோடு நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய அதில் உள்ள செய்தியை கூட புரியும். அதன்படி அமல் செஞ்சு வரணும். நம்ம சும்மா குரானை ஓதிட்டு வைக்கக்கூடாது, அமல் செய்ய ஆரம்பிக்கணும். அமல் செய்யணும் அப்படின்னா நம்மள்கிட்ட சைத்தானும் இடப்புறமும் வலதுபுறமும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதை மீண்டு நம்ம வரணும் அப்படின்ட்டா அதுக்கும் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கணும். எங்கள் இறைவனே, வட்டப்பட்ட சைத்தானை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். இன்னும் அது எங்களிடம் நெருங்காமல் இருக்கோம், உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு நம்மளுக்கு நினைவுக்கு வர்ற நேரமாக அதையும் கேட்டுக்கிறணும். குரானை எடுக்கும்போதும் நம்ம எல்லாருமே அப்படித்தான் குரானை எடுக்கையில் அவுது பில்லாஹி ஷைத்தானி ரஜீம் தான் குரானை எடுக்கிறோம். எடுத்த பிறகு பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு அல்லாட்ட தெளிவை கேட்டுட்டு குரானை பார்க்க நம்ம எந்த அளவுக்கு விருப்பத்தோடு அந்த குரானை அல்லாஹ்வுக்காக வாழணும்னு அந்த விருப்பம் வச்சு உள்ளச்சத்தோட குரானை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம விருப்பத்தை பார்த்து அல்லாஹ் நமக்கு நிறைய கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவான். நல்லா புரியும் நம்மளுக்கு. அப்போ அல்லாஹ் பேரை வாழணுங்கிற விருப்பமும் நம்மளுக்கு ஏற்படும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பேரை வாழ்ந்தே ஆகணும், அதுதான் முக்கியம். அதனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், உங்களுக்கான உலகத்தை படைச்சு தரேன்,
நீங்கள் நல்லபடியாக அதை வாழ்த்துக்கங்க. ஆனால் என்னுடைய கட்டளை பணிஞ்சு வாழ்த்துவாங்க. என்னுடைய கட்டளை என்ன இருக்குன்னா, குரானில் என்னுடைய கட்டளை உரா இருக்குது. அதன்படி நீங்கள் வாழ்ந்து வாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் அல்லாஹ்தான் நம்மளே படைச்சிருக்கான். அப்போ என்னுடைய சொல்லு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரத்தான் மனிதனை படைச்சிருக்கேன். ஏன்னா மனிதனுடைய படைப்பு உயர்வான படைப்பு, மேன்மையான படைப்பு. மனிதனுக்கு அப்புறம் தான் மற்ற படைப்புல அது கீழே உள்ளதுதான். அப்படிங்கிறனால அதே எல்லாம் வந்து மனிதன் வந்து உயர்வான படைப்பு அப்படிங்கிறதே நம்ம கேட்குறோம். அப்போ ஒரு குரான் படிக்கிறதுக்கு ஆர்வம் கொள்ளணும். அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும். ஏண்டா யாரோட ஆயுசு எப்போ எந்த நேரம் அது நம்ம எதுவுமே குறிப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நன்மையை சம்பாதிக்கணும் அந்த ஆர்வத்திலே இருக்கணும். அந்த ஆர்வத்தில் இருக்கும்போது தான் குரானே நம்ம கொள்ளலாம். பயந்தா தான் குரானை விளங்கி கொள்ள முடியும். இது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.